الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ومكروا ومكر الله والله خير الماكرين. وقال أيضا: يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாம் வார ஜும்மா முபாரக்கா தொழுகை நிறைவேற்ற அமர்ந்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் அல்லாஹுடைய திரு பொருத்தமும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உறவினர் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டுமா இருக்க. ரமதான் மாதத்திலே நாம் நிறைவேற்றிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. ஷவ்வால் மாதத்திலிருந்து நாம் நிறைவேற்றி வருகிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றொரு புரிவானாக. இந்த மாதமும் உயர்ந்த உன்னதமான மாதம்தான். நாம் கட்டுப்பாட்டோடு நல்லொழுக்கத்தோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நமது நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே முஸ்லிம்களுக்கு எதிரான சோதனைகள், தாக்குதல்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. இருந்தபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நாள் ஒரு கருப்பு நாள் என்று நாம் நினைவு கொண்டோமே, அது போன்ற கருப்பு நாட்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்திய மண் இருக்கிறதே, பன்முகத்தன்மை வாய்ந்த மண். ஆனால் அதை சீர்குலைப்பதற்காக, அந்த பெயரை களங்கப்படுத்துவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இருந்த போதும் கூட முஸ்லிம்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்தோர், முஸ்லிம் அல்லாதோர், அவர்கள் இருக்கக்கூடிய நல்லோர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மைகளை வெளிப்படுத்தியவாறு இருக்கிறான், சத்தியத்தை வெளிப்படுத்தியவாறு இருக்கிறான். வலைதளங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், ஆறுதல் பெற்று கொண்டிருக்கிறோம். புனித காபாவுக்கு என்ன சோதனை ஏற்பட்டதோ அது போன்ற சோதனைகள் இன்றைக்கு மஸ்ஜித்களுக்கும், மதரசாக்களுக்கும், தர்காக்களுக்கும், கபர்ஸ்தான்களுக்கும், இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கும், வக்ஃபு சொத்துக்களுக்கும் ஏற்பட்டவாறு இருக்கிறது. இதை முறியடிக்க வேண்டிய கால கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அமைதியாக இருக்க முடியாது, மௌனமாக இருக்க முடியாது. நாட்டிலே என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நமக்கென்ன என்று வாராதிருக்க முடியாது. நம்மளுடைய அந்த எதிர்ப்புகளை நாம் வெளிப்படுத்தியாக வேண்டும், முறைப்படுத்தி வெளிப்படுத்தியாக வேண்டும்.
அப்போதான் உண்மை நிலவரம் என்ன என்பது இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிய வரும். எத்தனையோ மக்கள் விவரம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? முஸ்லிம்களுடைய அடிவயிற்றில மத்திய அரசாங்கம் கை வைக்கிறது என்பது அத்தனை மக்களுக்கும் தெரிய வேண்டுமா இல்லையா? எனவே நம்முடைய எதிர்ப்பலைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னவெல்லாம் நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ, அஞ்சுகின்றோமோ, அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பானாக. என்ன தலைப்பிலே நாம் பேசவிருக்கிறோம் என்பதை அருமை சகோதரர்களே தாங்கள் இந்நேரம் விளங்கியிருப்பீர்கள். ஆம், முன்னோர்கள் இஸ்லாமியர்களுடைய நலவாழ்வுக்காக, ஈருலக நன்மைகளுக்காக வக்ஃப் செய்து சென்ற அந்த சொத்துக்கள் இன்றைக்கு கபலீகரம் செய்யப்படுவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே முன்னோர்கள் நல்லோர்கள், மார்க்க ஞானம் உள்ளவர்கள், இறை அச்சம் உள்ளவர்கள் எதிர்கால இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கிருபையினாலே நிறைய சொத்துக்களை பதிவு செய்துவிட்டு சென்றார்கள். அந்த சொத்துக்கள், நிறைய சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. பல சொத்துக்கள் பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அதை சீர்திருத்த வேண்டிய நிலை முஸ்லிம்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சந்தர்ப்பம் என்று அருமை சகோதரர்களே அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள். அந்த சொத்துக்களை கையகப்படுத்த பார்க்கிறார்கள். நாம் பத்திரிகை வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக உண்மை நிலையை அறிந்து கொண்டே இருக்கிறோம். இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்கள் இருக்கின்ற ஒரு வாரியம் இருக்கிறது என்றால் அது வக்ஃப் வாரியம் தான். நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். கடந்த ஆண்டு 3-4 அந்த காலகட்டத்தில் இது பற்றிய அந்த வக்ஃப் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்கள் திருத்த மசோதா கொண்டு வர வேண்டும் என்று கடந்த ஆண்டிலிருந்து அந்த பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து கொண்டிருந்த அந்த நிலையில் தான் இன்றைக்கு தேதி 4 என்றால் நேற்றைய தினம் 3-4-2025 கடைசியாக அந்த பூதம் வெளியே வந்து விட்டது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பார்லிமெண்டில் அறிமுகமும் செய்து விட்டார்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அருமை சகோதரர்களே அதற்கான முன்னெடுப்பு நடந்தது. கடுமையான எதிர்ப்புகள், எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புகள். ஆளுங்கட்சியினால் அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் 31 எம்பிக்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்ற குழுவை ஏற்படுத்தி அவர்கள் எடுக்கின்ற முடிவு பிரகாரம், திருத்தங்கள் பிரகாரம் செயல்படுவோம் என்று சபை ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம், அந்த வக்ஃப் சொத்துக்களை அபகரிப்புதான் ஒரே நோக்கம். அதற்கான அந்த ஆயத்த வேலைகளிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். பழமை வாய்ந்த அந்த வக்ஃப் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அந்த சொத்துக்களை எப்படி கைப்பற்றுவது? அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், அந்த சொத்துக்களை சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டிதான் நாங்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு அலங்கார வார்த்தை, ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தை, அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சொத்துக்களை நாங்கள் கையகப்படுத்த விரும்பவில்லை, மாறாக அந்த சொத்துக்கள் முறையாக சீரமைக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசியல் நோக்கர்கள் இருக்கிறார்களே மற்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறார்களே அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, வக்ஃப் என்றால் என்ன? வக்ஃப் என்கிற அந்த அரபி வார்த்தை இருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் தங்குவது என்பது பொருளாகும். வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறத பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக வேண்டி, பொது நன்மைகளுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்படுகிற போது
அது முஸ்லிம்களுக்காக வேண்டியே தங்கிவிடும். வேறு யாரும் அந்த சொத்துக்களை பயன்படுத்த முடியாது. அது அல்லாஹ்வினுடைய பேரினால் அர்ப்பணம் செய்யப்பட்ட அல்லது நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்துக்குத்தான் வக்ஃப் என்று சொல்வார்கள். வக்ஃப் செய்து விட்டாலே அதனுடைய உரிமையாளர் அல்லாஹ் ஒருவன் தான். வேறு யாரும் அந்த சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாட முடியாது. வக்ஃப் செய்து விட்டாலே அது அல்லாஹ்வினுடைய பெயரில் ஆகிவிடுகிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அருமை சகோதரர்களே, ஜாவேத் அகமது கூறுகிறார், இந்திய உச்ச நீதிமன்றம் இருக்கிறத 1998 ஜனவரியில ஒரு அழகான தீர்ப்பை வெளிப்படுத்தியது. ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அது என்றும் வக்ஃபாகவே இருக்கும், என்றும் வக்ஃபாகவே இருக்கும். அதை வாங்கவோ விற்கவோ அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது என்பதை அவர் உதாரணம் காட்டி பேசுகிறார். அருமை சகோதரர்களே, ஆனால் இத்தனை உண்மைகளுக்கு பின்னாலேயும் கூட நேற்று தினம் அருமை சகோதரர்களே, மத்திய சிறுபான்மை விவகார அமைச்சர் என்ன செய்திருக்கிறார்? அந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அவர்களுக்கு கண்ணெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் மீது இருக்கிறது. காரணம், இன்றைக்கு 8.7 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. 9.4 லட்சம் ஏக்கர் நிலத்திலே நம்முடைய வக்ஃப் சொத்துக்கள் பரவி விரவி இருக்கின்றன. அந்த சொத்தினுடைய மதிப்பு மட்டும் 1.2 லட்சம் கோடி மதிப்பிடப்படுகிறது என்று மதிப்பிடப்படுகிறது. இது அவருடைய கண்களை உறுத்துமா உறுத்தாதா? இந்த சொத்துக்கள் மீது அவருடைய பார்வை விழுமா விழாதா? எதற்காக வேண்டி இந்த சொத்துக்கள் அவர்களுடைய பார்வையில் பட்டிருக்கிறது? என்ன அவர்கள் திட்டங்கள் வகுத்தவாறு இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அதுதான் அன்பான பெருமக்களே வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட அந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. ஏற்கனவே அந்த வக்ஃப் நிலத்தை அளவீடு செய்வதற்காக வேண்டி கூடுதல் ஆணையர் இருந்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு இனிமேல் அதற்கு பதிலாக அவருக்கு பதிலாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மாநிலங்களவை துணைத் தலைவர் ரஹ்மான் கான் டிபிசி இந்தி மொழியிலே அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இது சிக்கலான நடைமுறை. ஏற்கனவே எத்தனையோ அதிகாரங்கள் யார் கையில் இருக்கிறது? ஆட்சியர் கையில் இருந்து கொண்டிருக்கிறது, துணை ஆணையர் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டால் அது மேலும் மேலும் சிக்கலாக ஆகிவிடும் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், முஸ்லிம் அல்லாதோரும் கூட அந்த வக்ஃப் சொத்து வாரிய கவுன்சிலிலே அவர்களுக்கும் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய சொத்திலே யாருக்கு பதவி வழங்குவது? இரட்டை பதவி. ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கிறார்கள், இன்னொரு பதவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 2-3 சந்தர்ப்பங்களிலே சும்மா பெருவழியிலே சொற்பொழிவிலே இது பற்றி நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆமா, முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் வாரிய கவுன்சிலிலே முஸ்லிம் அல்லாதோர் பதவி வகிக்க முடியும் என்றால் இந்து சகோதரர்கள் அவர்கள் மீது நாம் தனி மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறோம், அது வேறு விஷயம். இந்து கோயில்களில் முஸ்லிம்களுக்கு இது போன்ற ஒதுக்கீடு தர முடியுமா என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அருமை சகோதரர்களே, தரமாட்டார்கள், கண்டிப்பாக தரமாட்டார்கள். இப்படி இந்த விதிகளை சட்டமாக ஆக்கினால் எத்தனையோ வக்ஃப் சொத்துக்கள் நம்முடைய கையை விட்டும் சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டவிரோதமான முறையில யார் யாரெல்லாம் அந்த வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சொத்துக்கள், அநேக சொத்துக்கள் நம்முடைய கையை விட்டும் வெளியாகி அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அதனுடைய சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், முஸ்லிம் அல்லாதோர் பதவிக்கு வருகிற போது அவர்களுக்கு அல்லாஹ் மீது அச்சம் இருக்குமா, பயம் இருக்குமா?
சற்று யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர். அதைத்தான் சமூக ஆர்வலர் அக்ரமுல் ஜப்பார் என்பவர் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக்கிரமிப்பாளர்கள் நிறைய பேர் அந்த வக்ஃபு சொத்துக்களை இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவின் பிரகாரம் அதனுடைய உரிமையாளர்களாகவே ஆகிவிடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது, பாசிட்டிவான சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. எப்படி வேண்டுமானாலும் அந்த சொத்துக்களை வளைத்து போட்டு விற்பனை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அருமை சகோதரர்களே கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் நாம் உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது, இதில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய வீட்டை, நம்முடைய சொத்துக்களை நாம் எப்படி பாதுகாக்க நினைக்கின்றோமோ அதை விட கூடுதலான முறையில அல்லாஹுடைய சொத்து, அல்லாஹுடைய பெயரால் அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்துக்களில அந்நியர்கள் தலையிடும் போது நாம் கவலைப்பட வேண்டுமா இல்லையா? இதை ஒரு சீரியஸாக நாம் எடுக்க வேண்டுமா இல்லையா? மாநில ஜமாத் உலமாக்கள் சபை சார்பிலே ஒரு நீண்ட அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அருமை சகோதரர்களே. தெளிவான முறையில தாங்கள் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். தேசிய ஒருமைப்பாட்டையே சீர்குலைக்கும் திட்டம் என்று எடுத்த மாத்திரத்திலே தன்னுடைய அந்த அறிக்கையை தொடங்குகிறது. அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, இதை தாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25ஆம் பிரிவு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள், வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறதே, அதுல எவருமே கை வைக்க கூடாது, அது முஸ்லிம்களுக்கான சொத்து, இது அடிப்படை உரிமை என்கின்ற அந்த அடிப்படை உரிமையிலே கை வைப்பதாக இது அமைகிறது. அதன் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. சிறுபான்மை மக்களுடைய அந்த சொத்துக்களை புறவாசல் வழியாக கபலீகரம் செய்யும் நடவடிக்கை என்று தெளிவான முறையிலே மாநில ஜமாத் உலமா அறிக்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அந்த கிரண் ரிஜிஜு என்பவர் நேற்று அவருடைய அந்த உரையை கேட்டிருப்பீர்கள் அன்பான பெருமக்களே. அவர் என்ன பேசுகிறார் பாருங்கள். வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று கூறுகிறார்கள். இது எவ்வளவு கபட நாடகம் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை மேம்படுத்துவதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் என்று பல்வேறு பேச்சுகளுக்கு மத்தியில விஷம் கடந்த பேச்சுக்களையும் அதில் வருகிறது. அதை தாங்கள் கேட்டிருப்பீர்கள். உண்மையிலே பார்த்தோம் என்றால் எத்தனையோ சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் அரசு அலுவலகங்கள் நடைபெற்றவாறு தான் இருக்கிறது. முஸ்லிம்கள் அதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். சற்று யோசித்து பாருங்கள். ஒன்றிய அரசு இருக்கிறத, மத்திய அரசு இருக்கிறத, நமக்காக வேண்டி அவர்கள் என்ன நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நன்மையா செய்து கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசியுங்கள். என்ஆர்சி மூலமாக அவர் நன்மை செய்ய பார்த்தார்களா? பாபரி மசூதியை இடித்ததன் மூலமாக, டெல்லி கலவரத்தின் மூலமாக, நம்முடைய தாய்மார்களை சங்கடப்படுத்தினார்களே, வேதனைப்படுத்தினார்களே, துன்புறுத்தினார்களே, அதன் மூலமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அருமை சகோதரர்களே மிகவும் சங்கடமான ஒரு விஷயம், 2வது முறையாக ஆட்சியை அமைத்திருக்கிறது இன்றைய இந்த ஆளும் கட்சி. 2019ஆம் ஆண்டு மற்றும் 2014ஆம் ஆண்டில இந்த அமைச்சரவையில ஒரு முஸ்லிமாவது இருக்கிறாரா? மத்திய அமைச்சரவையில ஒரு முஸ்லிமாவது இருக்கிறாரா? இந்த அமைச்சரவை விட்டுவிடுங்கள் அன்பு சகோதரர்களே, பிரதிநிதித்துவம் கிடையாது. ஆளுங்கட்சி அந்த எம்பிக்களிலே ஒரு முஸ்லிமாவது இருக்கிறாரா? ஆனால் முஸ்லிம்களுடைய தரத்தை மேம்படுத்துகிறார்களாம் அவர்கள். அப்படியானால் இதெல்லாம் கவர்ச்சிகரமான வார்த்தைகள். இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று. ஆனால் இந்த பேச்சுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி இருக்கிறத, அதெல்லாம் அலங்கார வார்த்தைகள். இதை நாம் நல்ல முறையில தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கண்டிப்பாக முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த சட்டம் கொண்டு வரவே கிடையாது.
இது உண்மையிலே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்கள் முன்மொழிகின்ற இந்த சட்டம் இருக்கிறதே, இது வேதனை மிகுந்த ஒரு நகைச்சுவை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்வார்களா? நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம்? அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. மாநில ஜமாத் உலமா சபை மட்டுமல்ல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கூட்டமைப்பினர் மட்டுமல்ல, எல்லா இயக்கங்கள் சார்பாகவும், முஸ்லிம்களுடைய இயக்கங்களால் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதாரும் கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஆறுதலான ஒரு விஷயம், சட்டசபையிலே இதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோர்ட்டுக்கு செல்ல போகிறோம் என்கின்ற அந்த அறிவிப்பும் வெளியாயிருக்கிறது. இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து கோர்ட்டை அணுக போகிறோம் என்கிற அந்த தகவலும் நமக்கு வந்திருக்கிறது. அன்பான பெருமக்கள், நல்ல தகவல். அல்லாஹ் தான் கபூல் செய்ய வேண்டும். புனித காபாவை காப்பாற்றிய அந்த அல்லாஹ், அன்பான பெருமக்களே, நிச்சயமாக நம்முடைய இந்த வக்ஃபு சொத்து காரணம் இது அல்லாஹுக்கே உரியது. எடுத்த மாத்திரத்தில் நாம் வாசித்த அந்த இறை வசனம் இருக்கிறது, மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறந்தவன் அல்லாஹ். இறை ஜோதியை அணைக்க அவர்கள் உத்தேசிக்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தியே ஆகுவான். ஒருபோதும் இந்த ஜோதியை அணைக்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பார்த்து கொண்டு பாராதிருக்க முடியுமா? வாராதிருக்க முடியுமா? நாலா பக்கம் என்னுடைய எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாலே, ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்களுக்கு முன்னாலே நாம் நம்முடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்னும் பல்வேறுபட்ட திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் சொல்லியது போன்று இவர்கள் ஆட்சி செய்கிறார்களே, ஒரு சித்தாந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசியல் சாசனங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்யவில்லை? அரசாங்கம் நடத்தவில்லை. ஒரு சித்தாந்தம், அவர்களுக்கு என்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை எப்படியாவது இந்திய மக்கள் அத்தனை பேரிடத்திலையும் திணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நப்பாசையோடு, ஒரு வக்கிரமத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியும் தாங்கள் பார்த்திருப்பீர்கள். அருமை சகோதரர்களே, மிகவும் சங்கடமான ஒரு விஷயம். நேற்றைய தினம் அந்த செய்தியை பார்த்ததற்கு பின்னால லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய முகங்கள் கருத்து போய்விட்டன. ஆஹா, எப்படியெல்லாம் அவர்கள் பார்லிமெண்ட்டிலே, மக்களவையிலே இந்த செய்தியை கொண்டு வந்து விட்டார்கள் பாருங்கள். பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில், எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில கணிசமான எதிர்ப்பு, வலுவான எதிர்ப்பு. ஆனால் அவர்கள் ஆட்களை இணைத்து கொண்டு அந்த சட்ட மசோதாவை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்றால், அன்பான பெருமக்களே, நாம் தொடர்ந்து காட்டுகின்ற அந்த எதிர்ப்புகள் மூலமாக அவர்களுடைய வலிமையை நாம் வலுவிழக்க செய்ய வாய்ப்பு இருக்கிறது. முஸ்லிம்களுடைய நலனுக்காக, நல்வாழ்வுக்காக முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபு சொத்துக்கள். அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செய்ய முடியுமா? முஸ்லிம்களுடைய நலனுக்காக, நல்வாழ்வுக்காக உங்கள் பெற்றோர், அன்பு சகோதரர்களே, பெரியவர்களை சற்று கவனியுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரி உள்ளிட்ட திருச்சி ஜமால் முகமது கல்லூரி சார்ந்த எத்தனையோ இடங்களிலே அவர்கள் வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்தார்கள் என்றால் அவருடைய நோக்கம் என்ன? இந்த மக்கள் நலம் பெற வேண்டும், நலன்கள் கிடைக்க வேண்டும், மக்களுக்கு தங்களுக்கும் அருமையிலே இறை பொருத்தம் கிடைக்க வேண்டும், சுவனம் கிடைக்க வேண்டும், மக்ஃபிரத்து கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பேராவலிலே அவர்கள் அள்ளி வழங்கிய அந்த வக்ஃபு சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இருக்கிறதே நம்மை கட்டாயப்படுத்துகிறது. எப்படி கட்டாயப்படுத்துகிறது? அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வேறொரு வழியிலே அதை செலவிடுவதற்கு கட்டாயப்படுத்துகிறது. அன்பான பெருமக்களே, இதை நாம் எப்படி ஏற்க முடியும்? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிலே மற்றொரு தகவலாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆம், ஒரு வாய்மொழியாக வக்ஃபு செய்தால் அந்த வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிற அந்த திருத்தத்தையும் கொண்டு வருகிறார். எழுத்துப்பூர்வமாகத்தான் செய்ய வேண்டுமா? நம்முடைய இஸ்லாமிய சரியத்தில வசியத்தும் செய்யலாம்.
சாட்சிகள் முன்னிலையிலே வைத்து ஒருவர் இறக்கப் போகிறார். இறக்கிற தருவாயிலே பத்திர ஆபீஸுக்கெல்லாம் செல்ல முடியாது. அந்த நேரத்தில் சாட்சிகளை வைத்து வசியத்து செய்யலாம். எனக்கு இத்தனை சொத்துக்கள் இருக்கிறது, இந்த சொத்துக்கள்ல ஒரு பகுதியை நீங்கள் நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுக்கு தாருங்கள், நம்முடைய மிஸ்பாருதாவுக்கு தாருங்கள், நம்முடைய ஏஎல்ஐ சங்கத்துக்கு தாருங்கள், எம்கேஸுக்கு தாருங்கள் என்றெல்லாம் வக்ஃபு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சாட்சிகளை முன்வைத்து. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இந்த சட்ட திருத்தம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிற வாய்மொழி அந்த உத்தரவு செல்லுபடியாகாது என்று நாம் எதிர்ப்பு காட்டுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்று சொல்கிற போது நிறைய திருத்தங்கள், அந்த திருத்தங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக படித்து வாருங்கள். எல்லாமே மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். அதன் காரணமாகத்தான் முஸ்லிம்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இது வக்ஃபு சொத்து தான் என்பதற்கு சான்றாக அரசு என்னென்ன ஆவணங்களை எல்லாம் கேட்கிறார்களோ எல்லா ஆவணங்களையும் ஒப்படைத்தாக வேண்டும். இந்த சட்டம் சொல்லுகிற ஒரு விஷயம், அந்த காலத்தில் அந்த ஆவணங்கள் எத்தனை ஆவணங்கள் இருந்தன, அந்த ஆவணங்களை எல்லாம் நாம் ஒருங்கு சேர்த்து நாம் அந்த ஆவணங்களை ஒப்படைத்தால்தான் அது வக்ஃபு சொத்துக்களாக நமக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால், அந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் வக்ஃபு சொத்துக்களாக இருக்காது. அது மாற்றப்பட்டு போய்விடும். மாற்றப்பட்டு போய்விடும் என்றால் என்ன அர்த்தம்? அது அரசு சொத்துக்களாக மாறிவிடும். அரசு சொத்துக்களாக மாறிவிடும். இது ஒரு கடுமையான சட்டம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லா ஆவணங்களையும் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிர்வாகங்களை தயார் செய்து விட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எத்தனை நிர்வாகங்கள் எங்கெங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன, எல்லாவற்றுக்குமான ஆவணங்கள் இனிமேல் தான் அந்த ஆவணங்களை நாம் தயார் செய்ய வேண்டும். தயார் செய்வதற்குள்ளே போதும் போதும் என்று ஆகிவிடும். அதற்கிடையே அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வதற்குண்டான ஒரு அபாயம் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இது ஒரு விஷயம். நாம் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினரும் கூட இந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக இருக்க முடியும். முஸ்லிம் அல்லாத சமூகத்தினரும் கூட வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக இருக்க முடியும். சொல்லப்போனால் மத்திய வக்ஃபு கவுன்சிலுடைய உறுப்பினர்களாகவும் இருக்க முடியும். சட்ட திருத்தம் பேசுகிறது. அவர்கள் உறுப்பினர்களாக வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் சற்று யோசித்து பார்க்கிறோம். தலைமைச் செயலக அதிகாரிகளாக கூட முஸ்லிம் அல்லாதோர் இருக்க முடியும். வக்ஃபு வாரியத்தினுடைய தலைமைச் செயல அதிகாரிகளாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க முடியும் என்று நாம் பார்க்கிற போது, இந்த ஒன்றிய அரசு, அந்த அரசனுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு புரிகிறதா இல்லையா? அதனுடைய கெட்ட நோக்கம், தீய நோக்கம் நமக்கு தெரிகிறதா இல்லையா? அன்பு சகோதரர்களே, பெரியவர்கள், இதெல்லாம் ஆபத்தான விஷயங்கள். இதன் காரணமாகத்தான் 15 நாட்களுக்கு முன்னாலேயே தமிழ் மாநில ஜமாத் உலமா சபை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. வருகிற 13ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுமன்று, தமிழகத்தில அத்தனை மாவட்டங்கள்லையுமே கண்டன எதிர்ப்பு போராட்டம் நடத்துவதாக. அதன் அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இந்த வாரமும் நாம் அறிவிப்பு செய்கிறோம், வரும் வாரமும் அறிவிப்பு செய்கிறோம். நம்முடைய மயிலாடுதுறையை சுற்றி இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்திலே உள்ள எல்லாருமே, எல்லா மஹல்லா மக்களும் சேர்ந்து ஒருமித்த முறையில, காரணம் இதில் மாற்று கருத்துக்கு வேலையே கிடையாது. முஸ்லிம்களுக்கு மத்தியில இரண்டாவது கருத்துக்கு வேலையே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்திலே கை வைத்தால் என்ன ஆகும்? அது வேறு விஷயம். கோயில் சொத்து குடநாசம் என்று சொல்வார்கள். அது அவர்களுக்கு புரியும்படியாக நாம் சொல்லுகிறோம். இது என் இறைவன் சொத்து, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சொத்து. நீ ரப்புல் ஆலமீனுடைய சொத்திலே கை வைத்தாய் என்றால் உன் மீது அல்லாஹ் கை வைப்பான். உன்னை சும்மா விடமாட்டான். அந்த இறைவன் சும்மா விடமாட்டான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இதை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். காரணம், ஏக இறைவன் பெயரால் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் இருக்கிறதே, அதற்கு முழுக்க முழுக்க உரிமையாளன். நம் சொத்துக்கு நாம் உரிமையாளராக இருக்கிற போது, என் வீட்டுக்குள் ஒருவன் பூந்து என் வீட்டை ஒருவன் ஆக்கிரமிக்க நினைக்கிறான், என்னுடைய நிலங்களை ஒருவன் ஆக்கிரமிக்க நினைக்கிறான் என்றால் நாம் பார்த்து கொண்டிருப்போமா? கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். எனவே ஏக இறைவனுடைய இந்த சொத்துக்களை கை வைக்கிற போது அல்லாஹ் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டான். அன்பான பெருமக்களே, இதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். மியான்மரிலே பார்க்கிறோம். மியான்மருக்காக நாம் துஆ செய்தோம்.
ஆனால் மியான்மர் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதற்கான பின்னணி என்ன? பின்னணியை கொஞ்சம் யோசியுங்கள். அந்த ரோஹிங்கா முஸ்லிம்கள் இன்றைக்கும் அகதிகளாக வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? அந்த மியான்மர் மக்கள் நம்முடைய முஸ்லிம்களை கொடுமையிலும் கொடுமை செய்தார்கள். அதனுடைய விளைவுகள் எப்படி வெளிப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதை கண்டு நாம் ரசிக்கவில்லை, சந்தோஷப்படவில்லை, நாம் மகிழ்ச்சி அடையவில்லை. எதிரிகளும் கூட பாதிக்க கூடாது என்று நினைக்கின்ற ஒரு பரந்த, ஒரு விரிந்த, ஒரு மனிதநேயமிக்க மார்க்கம் தான் எங்கள் இஸ்லாமிய மார்க்கம். யாரும் பாதிக்க கூடாது, யாரும் துன்பப்படக்கூடாது என்று. ஆனால் இறைவன் ஒருவன் பார்க்கிறானே, அவன் நிச்சயமாக அவன் எந்த அளவுக்கு ரஹ்மானுர் ரஹீமா இருக்கிறானோ அவன் ஷதீதுல் இகாபாக இருக்கிறான், கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான். அந்த தண்டனைகள் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்காவிலையும் வெளிப்பட்டது, இஸ்ரேலிலையும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பாடம் படிக்காமல் இருக்கிற போது ஒரேடியாக அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை ஒட்டுமொத்தமாக பூண்டோடு ஒழிப்பான் என்பது நாம் சொல்லுகிற விஷயம் இல்லை. இறை மறையிலே அது சம்பந்தப்பட்ட வசனங்கள் நிறைய ஏராளமாக இருக்கின்றன, அனந்தம் இருக்கின்றன. எனவே அன்பான பெருமக்களே, நிச்சயமாக இந்த விஷயம் மக்களவையிலே சென்று எதிரொலிக்க வேண்டும். நாம் மட்டும் பேசவில்லை, தமிழகம் முழுவதும் அத்தனை ஜும்மா பயான்களையும் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, முழு இந்தியாவும் அதிர்ச்சியில் ஆளாயிருக்கிறது, முஸ்லிம்கள் ஆளாயிருக்கிறார்கள். நிச்சயமாக இதனுடைய எதிரொலி தெரியத்தான் போகிறது. வல்ல அல்லாஹ் தன் பேரால் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை பாதுகாப்பானாக. இந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரித்து பாதுகாத்து அதற்கான ஆவணங்களை நாமும் தயார் செய்வோம். அதற்கான வழிவகையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தல் புரிவானா என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.